டிரைவிங் ஸ்கூல் மைதானத்தில் கார் ஓட்டுறது காலம் முழுக்க அங்கேயே கார் ஓட்டுறதுக்கா? மெயின் ரோடுகளில் ஓட்டுறதுக்கு தானே? அதுபோல் இந்த உலக வாழ்க்கை கொடுக்கப்பட்டது இந்த உலகத்திலேயே வாழ்வதற்காக அல்ல, பரலோகத்தில் வாழ்வதற்கு தான். அதற்காக பரலோகம் என்பது ஒரு இடம்னு அர்த்தம் அல்ல. இறைவனுடைய அருகாமைக்கு பெயர் தான் பரலோகம். ஆனால் இறைவனுடைய அருகாமையில் தங்குவதற்கு நமக்கு சில தகுதிகள் தேவைப்படுது. இறைவனுடைய அன்பு எந்த தகுதியையும் எதிர்பார்க்காதுனாலும் இறைவனுடைய இயற்கையும் மனித இயற்கையுமே சில தகுதிகளை அவசியமாக்குது. ஒரு நாள் ராத்திரி நீங்கள் பாத்ரூமில் குளிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நடுவில் திடீர்னு கரண்ட்டு போயிடுது. தடுமாறி குளித்து முடித்து பார்க்கும்போது தான் நீங்கள் துண்டையோ கொண்டு வரலன்னு தெரியுது. கதவை திறந்துட்டு வெளியே போகலாம்னு பார்த்தா ரூம் ஜன்னல் திறந்துருக்குது. போட்டிருந்த துணியை வேற ஊற வச்சுட்டீங்க. சரி, கரண்ட்டு தான் இல்லையே, இருட்டாக தானே இருக்குங்கிற தைரியத்தில் வெளியே போகிறீங்க. ஒரு 4 அடி எடுத்து வச்சுருப்பீங்க. அந்த நேரம் பார்த்து இந்த சனி முடித்த கரண்ட்டு சடார்னு வந்துடுது. எப்படி இருக்கும் உங்களுக்கு? என்ன பண்ணுவீங்க? திடுதிடுன்னு ஓடி ஏதாவது ஒரு சவுத்தோரத்தில் ஒளிஞ்சிக்குவீங்க. ஏன்? யாராவது அப்படி ரூல்ஸ் போட்டிருக்காங்களா? இல்லையே. அப்புறம் ஏன் ஒளிஞ்சிக்கிறீங்க? கூச்சம். நம்முடைய நிர்வாணத்தை வேறு யாரும் பார்த்துடக்கூடாதுங்கிற கூச்சம். நம்மளுடைய நிர்வாணம் மற்றவர்களுடைய பார்வைக்கு மறைவாக இருக்கிற வரைக்கும், அதாவது நாம் இருட்டில் இருக்கிற வரைக்கும் நம்மளால் எந்த உறுத்தலும் இல்லாமல் தெரிய முடியுது. ஆனால் திடீர்னு அது வெளிச்சத்துக்கு வந்துட்டா, 4 பேரோட பார்வையில் பட்டுட்டா நம்மளால் அதை தாங்கிக்க முடியல. ஆனால் இங்கே நாம் இன்னொரு விஷயத்தையும் யோசிக்கணும். நமது உடம்பின் நிர்வாணத்தை கூட நாம் ஒரு சிலரை பார்க்க அனுமதிக்கிறோம். ஆனால் நமது உள்ளத்தின் நிர்வாணத்தை யாரையும் பார்க்க விட மாட்டேங்கிறோம். நமது நெருக்கமான உறவுகள்கிட்ட கூட நாம் திறந்து காண்பிக்காத பல ரகசியமான நிர்வாணங்கள் நம்ம எல்லார்கிட்டையும் இருக்குது. துரோகங்கள், சந்தேகங்கள், காமங்கள், பொறாமைகள் போன்ற நம்முடைய பல நிர்வாணங்களை நம்ம யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கிறோம். ஆடைகளை வச்சு நமது உடம்பின் நிர்வாணத்தை நாம் மறைச்சிக்கிற மாதிரி நல்ல பேச்சையும் கனிவான நடத்தைகளையும் வச்சு நமது உள்ளத்தின் நிர்வாணங்களை நாம் சக மனிதர்களிடமிருந்து மறைச்சிடுறோம். ஆனால் இந்த உலகத்தில் மனிதர்கள் மத்தியில் மட்டும்தான் இந்த ஒளிவு மறைவெல்லாம் சாத்தியம். இறைவன் முன்பு இது சாத்தியமே இல்லை. எப்படி லைட் வெளிச்சம் வந்த உடனே நம்முடைய நிர்வாணம் எல்லாருக்கும் வெளிப்பட்டுடுதோ, அதே போல் இறைவனுடைய ஒளிப்பிரகாசத்தின் முன்பு நம்முடைய இருதயத்தின் நிர்வாணங்கள் எல்லாம் வெட்ட வெளிச்சமாயிடும். ஆனால் நமது அசிங்கங்களை மட்டும்தான் மனிதர்கள் இப்படி மறைச்சு வைக்கிறோமான்னா கண்டிப்பாக இல்லை. மனிதர்களில் சில புனிதர்கள் சக மனிதர்களுடைய நலனுக்காக பல உண்மைகளையும் தங்களுடைய தியாகங்களையும் கூட மறைக்கிறாங்க. அவைகளுக்காக கெட்ட பெயர் எடுத்து மற்றவர்களால் அசிங்கப்படுத்தப்பட்டு காயப்படுறாங்க. இறைவன் முன்பு நாம் எல்லோரும் நிற்கும் அந்த நாளில் நம்முடைய அசிங்கங்கள் மட்டும் இல்லாமல் அந்த புனித ஆத்துமாக்களுடைய உத்தமமும் வெளிச்சத்துக்கு வரும். சக மனிதனை நேசித்து இந்த வாழ்க்கையை நியாயமாக வாழ்ந்து தனது அன்பும் நேர்மையும் சக மனிதர்களால் புரிந்து கொள்ளப்படாமல் நிந்திக்கப்பட்டு இந்த வாழ்க்கையில் அவமானத்தையும் வேதனையும் மட்டுமே அனுபவித்த புனிதர்கள் இறைவனை சந்திக்கும் நாளில் தாயின் மடியை தேடி அடைந்த பிள்ளையாக அவரை விட்டு நீங்காமல் தங்கி இளைப்பாறுவாங்க. இதைத்தான் கத்தோலிக்கம் சொர்க்கம்னு சொல்லுது. ஆனால் தனது வாழ்க்கையை தனது சுயத்திற்கு, அகம்பாவத்திற்கு தீனியாக ஆக்கி சக மனிதர்களை வஞ்சித்து வாழ்ந்தவனுக்கு இறைவனை சந்திக்கிற வரைக்கும் தான் நிம்மதி. சபை நடுவில் அமனமாக்கப்பட்டவன் இருட்டை தேடி ஓடி ஒளிவது போல ஒரு அயோக்கியன் பரிசுத்தமான இறைவனை காண கூசி போய் அவரை விட்டு தூர ஓடி ஒளிவான். மேட்டிமைகளும் துரோகங்களும் காமங்களும் பொறாமைகளும் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு பாவி தனது அசிங்கம் தனது மனக்கண்ணில் கூட பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இறைவன் இல்லாத ஒரு இருட்டை தானே வாஞ்சிக்கிற அந்த நிலைதான் நரகம். அதனால தான் நரகத்தின் கதவுகள் உட்புறமாக தாழிடப்பட்டிருக்கின்றன என்று C.S. லெவிஸ் சொல்கிறார். இப்போ நாம் பார்த்த விளக்கத்தில் எங்கேயாவது மதம் வந்துச்சா? எனது விளக்கம் உண்மைன்னு வச்சுக்கிட்டா சொர்க்கத்தையோ நரகத்தையோ தீர்மானிப்பது நாம் வாழ்கிற வாழ்க்கை தானே. அப்படின்னா ஒருத்தன் எந்த மதத்தில் இருந்தான் என்பதற்கும் அவனது மறுமைக்கும் எந்த தொடர்பும் இல்லை தானே. அதனால தான் சொல்கிறேன், மதங்களின் வேலை உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்ப்பதே அல்ல.